ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா சவுதியில் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா பிரியாணியும் ஒட்டக கறியெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் இந்தியாவில் இருக்கவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம வந்து ஹவுஸ் டிரைவருங்கிறனால மேக்சிமம் வந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் உள்ள சூழ்நிலையில் இருக்கும். அவங்க வருமானத்துக்கு தகுந்தாப்பில் சமைச்சு தான் சிக்கனமாக சாப்பிட்டுக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால அவங்கள வந்து என்ன முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு சோறாக்கியிருக்கோம். இப்போ மேக்சிமம் வந்து எல்லா சவுதியில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டிரைவர் வந்து அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டுக்கணும். ஒன்லி சேலரி மட்டும் கொடுத்துருவாங்க, மேற்கொண்டு அவங்க தான் பார்த்துக்கணும் மற்ற செலவுகள்லாம். அதே மாதிரி வந்த புதுசில் எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதத்தில். அதுக்கு பிறகுலாம் வந்து அவங்களுடைய சம்பளத்தில் தான் சிக்கனை பண்ணி அவங்க வந்து வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கணும். முதலாளி வீட்டில் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் மேக்சிமம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. சவுதியில் எப்போயாவது ஒருக்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். மீன் வாங்கி குழம்பு வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். மீன் குழம்புக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. நம்ம மீனை கழுவிட்டோம். இது மீன் வந்து சூப்பர் மார்க்கெட் போகும்போது அது க்ளீனாக சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே வந்து கழுவி நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க வெட்டி மட்டும் கொடுத்துருவாங்க. எல்லாம் கழுவி வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதாங்க அந்த மீன். இது என்ன மீன் தெரியல. எல்லாம் க்ளீன் பண்ணி இருந்ததுனால நான் அப்படியே வாங்கிட்டு வந்து இப்போ அப்படியே தண்ணியில் கழுகி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்காவது என்ன மீனுங்கிறது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு எல்லாம் செட்டப்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் வச்சாச்சு. மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரைஸ் குக்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் குக்கரில் வந்து சோறு போட்டுடலாம். அது வந்து உங்களுக்கு எங்கேயாவது உங்கள் வெளியிலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா ரைஸை போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அது சோறு வெந்துடும். குழம்பு மட்டும்தான் இருந்து பக்கத்தில் நின்று செய்கிற மாதிரி இருக்கும். பயங்கரமாக வெக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும். அந்த ஹாலில் தான் அடுப்படி வந்து நம்ம சின்னதாக ஒரு ஓரமாக செட் பண்ணி வச்சுருப்போம். அதனால் ஏசி போட்டோம் அப்படின்னம்னா அது வந்து வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் சமைக்கும் போது மட்டும் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். இது வெறும் ஒரு ஹால் மட்டும்தாங்க இருக்கும். இந்த ஹாலில் தான் நம்ம வந்து இப்படி செட்டப் பண்ணிக்கிடுவோம். இது கூட பார்த்திங்கன்னா பிரிட்ஜு வந்த புதுசில் வாங்கி கொடுத்த பெட்டியை அதை வந்து சின்ன உள்ளே வந்து நம்மளுக்கு தேவையான ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு மேலே வந்து அடுப்படி மாதிரி வச்சு செட் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஹால் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹாலுக்குள்ளே தான் நம்ம ஊர் மாதிரி அடுப்படியாக தனி, பெட்ரூம் தனி அப்படிலாம் இருக்காது. இங்கே வந்து எல்லாமே ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, பாத்ரூம் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்குங்க. இதாங்க, இது வந்து பாத்ரூமு, குளிக்க எல்லாம் வந்து வசதியாக இருந்த மாதிரி இது மட்டும்தான் தனியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹாலுக்குள்ளே தான் நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இது பண்ணணும். அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நீங்கள் என்னமோ ஓஹோ ஏஹோன்னு நினச்சிடாதீங்க. எல்லாம் வந்து அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக தான் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.